ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முதிரைகள் வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு தீர்வாக அந்த முதிரைகள் உங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்குது. அது உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களோட மெசேஜஸ் மூலமாகவும் எங்களுக்கு தெரியறது இன்னும் எங்களை அதிகமாக ஊக்கப்படுத்திட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பயனடையணும், இன்னும் நிறையா வலிகளுக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கும் முதிரைகள் ஒன்றொன்னா போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு சரியாக சேரணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு முதிரைகளுடைய வீடியோவும் சேரும். இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு முதிரை பார்க்க போகிறோம். இந்த முதிரை முதல்லையே ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், எல்லாரும் பயிற்சி தினமும் பண்ணக்கூடாது, தேவையான நேரத்தில் மட்டும்தான் பயிற்சி பண்ணணும். கான்ஸ்டிபேஷன் அல்லது மலச்சிக்கல் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் அல்லது மலச்சிக்கல் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. காலையில் எழுந்த உடனே நம்ம பவல் கிளியர் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போது மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் யாருக்கெல்லாம் வரும்? ஒரு பாடி ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சாப்பிட்டோம், இல்லை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளியில் அன்கன்ட்ரோலபிளாக ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம வேலை அதிகமாக செஞ்சிட்டோம், ரொம்ப நாள் முழுக்க ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியான ஒரு வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி நிறையா குடிக்கலைனாலும் கான்ஸ்டிபேஷன் வரும். முதல் நாள் தண்ணி நீங்கள் ரொம்ப கம்மியாக குடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் தினமும் நமக்கு அந்த பவல் கிளியர் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அது பேசிக் முதல் படி. காலையில் ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு வாட்டியும் கண்டிப்பாக நம்ம பவல் கிளியர் பண்ணியே ஆகணும். சரி, கிளியர் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? இது ஏன் நம்ம இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழிவுகள் உடம்பில் தங்கிறது தான் நோயின் ஆரம்பம். ஸோ இந்த கழிவுகள் எப்போ தங்க ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டிபேஷனில் தான் ஆரம்பிக்கும். மோஷன் போகலை அப்படின்னா அது வெளியில் போகாத அந்த மோஷன் என்னாகும், சின்ன சின்னதாக கேஸ் ஃபார்மில் அது வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அந்த கேஸாக மாறி அது வெளியில் பிரிஞ்சிருச்சுன்னா ஓகே, மேலே ஏறிடுச்சு அப்படின்னா எங்கேயாவது போய் லாக் ஆகி அது ஒரு வலியை உருவாக்கும். வயிறு வலி வரும், கஷ்டமாக இருக்கும், சில சமயம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், மந்தமாகவே இருப்போம், பசிக்கவே பசிக்காது, மந்தமாக இருக்கும், எந்த வேலை செஞ்சாலும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டோம். இந்த மாதிரி மனநிலையையும் பாதிக்கும். ஒரு சுறுசுறுப்பே இருக்காது, இன்ட்ரெஸ்டாக எதையும் பண்ணவே மாட்டோம், மனநிலையையும் பாதிக்கும். நான் சொல்கிறது சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மனநிலை மனசு பாதித்து கோவப்படுறது, எரிச்சல் படுறது, இதெல்லாம் சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்குது. ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த கழிவுகள் தேங்க 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 மந்த நிலை உருவாகி அந்த அளவுக்கு கொண்டு போய் விடும். ஸோ இந்த கழிவுகள் தேங்கிறதுங்கிறது இதில் ஒரு வகை, கான்ஸ்டிபேஷன்னால் வர்றது ஒரு வகையான கழிவு தேக்கம் நடக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சரி, இப்போ நம்ம ட்ராவலில் இருக்கோம், என்ன பண்ண முடியும்? பாடி ஹீட் ஆக தான் செய்யும். நல்லா பாருங்கள், நீங்கள் டூர்லாம் போகிறீங்க, ஒரு 3 நாள் ட்ரிப் போகிறீங்க, 4 நாள் ட்ரிப் போகிறீங்கன்னா முதல் நாள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா தான் இருப்பீங்க. செகண்ட் டே தேர்ட் டே ட்ராவல் பண்ணி உங்களுக்கு அங்கே இடம் புதுசாக இருக்கும், ஃபுட்டு சரியாக நேரத்துக்கு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, தண்ணி சரியாக குடிச்சிருக்க மாட்டீங்க, பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வந்துடும். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி டெம்பரரி கான்ஸ்டிபேஷன், அதை அன்னன்னைக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த முதிரையை பயிற்சி பண்ணிங்கன்னா அன்னன்னைக்கு உடனே கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு முதிரை சொல்ல போகிறேன், அதோட பேர் சூச்சி முதிரை. அந்த சூச்சி முதிரையோட சேர்த்து இன்னொரு முதிரையும் சொல்கிறேன். அந்த 2 முதிரையும் பயிற்சி பண்ணும்போது ரொம்ப சிவியர் கான்ஸ்டிபேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போது அந்த சூச்சி முதிரை எப்படி பயிற்சி பண்ணோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ அந்த முதிரை மட்டும் நின்றுட்டு தான் பயிற்சி பண்ணோம்.
இப்போ நான் வந்து உக்காந்துட்ருக்கேன். இப்போ யாருக்காவது முடியலை, கால் முட்டி வலி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிற்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துட்டு சோஃபாலேயோ சேர்லேயோ நேராக உட்காந்துட்டு முத்ரா பண்ணலாம். ஆனால் யாருக்கெல்லாம் நிற்க முடியுமோ எல்லாருமே நின்றுட்டு தான் கண்டிப்பாக இந்த பயிற்சியை பண்ணணும். மனசில் கவனித்து வச்சுக்கோங்க இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது கை விரல்கள் 4 விரலையும் மடக்கிட்டு மேலே பெருவிரலை வைக்கணும். வச்சுட்டு உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் சுட்டு விரல் இதை நேராக வச்சுக்கணும். நேராக வச்சுட்டு 2 உள்ளங்கையும் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்படி தான் வைக்கணும். திருப்பி இப்படி உங்களை பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது, சைடில் இப்படி வைக்கக்கூடாது, இப்படி நேராக வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி தான் வைக்கணும். இந்த 2 விரலும் ஒன்று தொடலை, பக்கத்தில் இருக்க 2 கையும் இல்லைங்களா, இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ மூச்சை கவனிக்கணும். மூச்சில் இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல்னால் மூச்சை உள்ளே இழுக்கணும். மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக இன்ஹேல் இப்படி கொண்டு போயிடணும். இவ்வளோ தூரம் கொண்டு வந்தால் போதும். ரொம்ப இப்படிலாம் கொண்டு போவேன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திங்கன்னா போதும். அடுத்தது எக்ஸேல் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொண்டு வந்துடணும். ஒரு டைம் இப்படி இன்ஹேல் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க, எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொண்டு வரீங்க. மெதுவாக செய்யணும், ஃபாஸ்ட்டாக இப்படி செய்யக்கூடாது. மெதுவாக கொண்டு போயிட்டு மெதுவாக இப்படி கொண்டு வரணும். இது வந்து ஒரு ரவுண்டு. இது மாதிரி 6 தடவை பண்ணணும். 6 தடவை இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தணும். 6 தடவை பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு அந்த மோஷன் போகிற சென்சேஷன் வந்து உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். சரி, இப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், எனக்கு ரொம்ப வருஷமாக கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மாத்திரை எடுக்கிறேன், என்ன பண்ணாலும் சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ நான் இன்னொரு முத்திரை சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூச்சி முத்திரை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டாய்லெட்ஸ் உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்துடும், மோஷன் போகிற மாதிரி. ஏன்னா சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் வந்து டாய்லெட் சீட்டில் போய் உக்காந்தப்புறம் கூட லாக் ஆகிடும். சில குழந்தைங்கள்லாம் வந்து கத்துவாங்க, அம்மா டாய்லெட் சீட்டில் உக்காந்துட்டு எனக்கு வந்து மோஷன் வெளியே வரலன்னு. பொறுமை இருக்காது இல்லையா குழந்தைங்களுக்கு, கத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க டாய்லெட் சீட்டில் உக்காந்துட்டு அபான முத்திரையில் உட்காந்துடணும். அபான முத்திரைங்கிறது இந்த நடுவிரல் மோதிர விரல் 2 இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு பெருவிரலை கொண்டு போய் நுனியில் இணைச்சா அபான முத்திரை தான், ஆனால் நுனியில் இணைக்காமல் கொஞ்சம் கீழே, இது அபான முத்திரை. டாய்லெட் சீட்லேயே நீங்கள் இந்த முத்திரையில் உக்காந்தாலும் உங்களுக்கு உடனே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு சூச்சி முத்ரா மட்டும் பண்ணுங்கள். அடுத்து தேவைப்பட்டால் ரொம்ப சிவியராக இருக்குன்னா மட்டும் அபான முத்திரை யூஸ் பண்ணுங்கள். சூச்சி முத்ராவில் மேக்ஸிமம் கிளியர் ஆகிடும். இப்போது சூச்சி முத்ரா நான் டெய்லி காலையில் எழுந்த உடனே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு நார்மலாக உங்களுக்கு டெய்லி எழுந்த உடனே மோஷன் போகிற பழக்கம் இருக்குன்னா இது தேவையே இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, திருப்பி 2 வாட்டி 3 வாட்டி ஒரே நாளில் மோஷன் வரும். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் நடக்காது. திருப்பி 2 வாட்டி நம்ம வெளியே போய் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஷாப்பிங் போயிருப்போம், அங்கே போய்ட்டு நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மார்னிங் பவல் கிளியர் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கிற அன்னைக்கு மட்டும் இதை வந்து பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ட்ராவல்னாலேயோ ஏதாவது இல்லை சிவியராக இருக்கிறவங்க சூச்சி முத்ரா ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதில் கிளியர் ஆகலைன்னு தெரிஞ்சால் மட்டும் அபான முத்திரை எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அது தேவைப்படாது. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கம்பல்சரி மினிமம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் சூடான உணவுகள் வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். இரவு உணவில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்னால் மெயினாக பார்த்திங்கன்னா கொய்யா, இல்லைன்னா பப்பாயா, இல்லைன்னா பிளாக் கிரேப்ஸ், விதை உள்ள கருப்பு கிரேப்ஸ். அதில் வந்து அதையும் ஃப்ரூட் தானேன்னு சொல்லிட்டு மீல்ஸ் மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒரு கை அளவு, ஒரு குட்டி பவுல் அளவு நீங்கள் வந்து டெய்லி ஒரு பிஃபோர் மீல் டின்னருக்கு முன்னாடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டின்னரை வந்து கம்மி பண்ணிடணும். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு
ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து டின்னர் வந்து டெய்லி நான் 3 தோசை சாப்பிடுவேன் அப்படின்னா 2 தோசையோடு நிறுத்திடணும். அந்த மாதிரி சாப்பிட்டு படுத்து பாருங்கள். அடுத்த நாள் காலையில் வயிறும் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கும் போது இருக்கக்கூடிய அசதியும் இருக்காது. சிலர் எழுந்திருக்கும் போதே எவ்வளோ தூங்கினாலும் எனக்கு அசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இருக்காது. அதனால் தொடர்ந்து தேவைப்படும் போது மட்டும் சூச்சி முதிரை பயிற்சி பண்ணுங்கள். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க வந்து கூட அபான முதிரையும் சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். உடல் அதிகமாக சூடாகாமல் பார்த்துக்கோங்க. தேவையானப்போ உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணாலே நம்ம உடம்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்து வச்சுக்க முடியும். முக்கியமாக இந்த கழிவுகள் தங்க விடாமல் இருக்கிறதுங்கிறது வருமுன் காப்பது. ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாற்றிக்கிறது. அதனால் அதை ஃபாலோ பண்ணி நலம் பெறுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.